கேரளாவில் நகைக்கடை உரிமையாளர்களிடம் 3.5 கிலோ தங்க நகைகளை முகமூடி அணிந்து சென்ற உள்ளூர் கும்பல் ஒன்று கொள்ளையடித்துச் சென்றுள்ளது. கொள்ளை கும்பலைச் சேர்ந்த 4 சிக்கிய நிலையில் தங்கத்தோடு தப்பிய 5 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் பெருந்தல்மன்னா என்ற ஊரில் நகைக்கடை நடத்தி வருபவர் யூசுப், இவரது தம்பி ஷானவாஸ். இருவரும் நாள்தோறும் இரவு கடையை அடைத்துவிட்டு பாதுகாப்புக்காக நகையை வீட்டுக்கு எடுத்துச் சென்று விடுவதும், பின்னர் காலையில் கடைக்கு வரும்போது நகைகளை எடுத்து வருவதையும் வாடிக்கையாக வைத்திருந்ததாக தெரிகிறது. அந்த வகையில் நேற்று முன்தினம் இரவு 10 மணியளவில் நகைக்கடையை மூடிவிட்டு இருவரும் இருசக்கர வாகனத்தில் 3.5 கிலோ தங்க நகையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றுள்ளனர். இவர்கள் வழக்கமாக நகைகளை எடுத்துச் செல்வதை நோட்டமிட்ட கொள்ளை கும்பலொன்று வீட்டின் அருகே வைத்து தங்க நகைகளை கொள்ளையடித்து தப்பிச் சென்று விட்டது. முகமூடி அணிந்து வந்த கும்பல் அரங்கேற்றிய வழிப்பறிச் சம்பவம் குறித்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு நகைக்கடை உரிமையாளர்கள் தகவல் தெரிவித்தனர். உடனடியாக போலீசார் மலப்புரம் மாவட்டம் மற்றும் அண்டை மாவட்டங்களில் உள்ள போலீசாரை உஷார்படுத்தியுள்ளனர். மேலும் நகைக்கடை உரிமையாளர் வீட்டின் அருகே இருந்த CCTV கேமரா பதிவுகளை கைப்பற்றியும் அனைத்து போலீசாருக்கும் அனுப்பி வைத்தனர். இதையடுத்து இரவு முழுவதும் பல்வேறு இடங்களில் தடுப்புகளை அமைத்து கொள்ளை கும்பலை பிடிக்க போலீசார் காத்திருந்துள்ளனர். இந்த நிலையில் கொள்ளையர்கள் 4 பேர் காரில் திருச்சூரை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. காரில் தப்பி வரும் கும்பலை தடுத்து நிறுத்தி பிடிக்க முயற்சித்த போது கொள்ளையர்கள் காரை நிறுத்தாமல் தடுப்புகளை இடித்து தள்ளிவிட்டு சினிமா பாணியில் தப்பிச் சென்று விட்டனர். போலீசார் அவர்களை துரத்திச் சென்று காரை மடக்கி கொள்ளையர்களை பிடித்துள்ளனர். பிடிபட்ட கொள்ளையர்களிடம் தங்க நகைகள் எதுவும் சிக்கவில்லை. போலீசை திசை திருப்ப 4 பேர் காரில் வேறு பக்கம் சென்றுவிட்ட நிலையில் நகையோடு 5 பேர் மாற்று வழியில் வேறு வாகனத்தில் தப்பியது போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. இதையடுத்து நகையுடன் தப்பிய அந்த 5 பேரை பிடிக்க போலீசார் தீவிர முயற்சியை மேற்கொண்டு வருகின்றனர். கொள்ளை போன 3.5 கிலோ தங்கத்தின் மதிப்பு சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்று தெரிய வந்துள்ளது. அதனால் கொள்ளை கும்பல் கேரளாவை விட்டு தப்பிவிட்டார்களா அல்லது கேரளாவிற்குள்ளேயே பதுங்கியிருக்கிறார்களா என்று போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் தமிழ்நாடு, கர்நாடகா உட்பட அண்டை மாநில போலீசாருக்கும் தகவல் தெரிவித்து உஷார்படுத்தியுள்ளனர். மேலும் பிடிபட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் கண்ணூரைச் சேர்ந்த பிரவீன்லால், லிஜன் ராஜன் மற்றும் திருச்சூரைச் சேர்ந்த சதீஷன் நிக்கில் என்பது தெரிய வந்தது. இதில் பிரவீன்லால் ஏற்கனவே நகைக்கடை கொள்ளையில் பலமுறை சிறைக்கு சென்றவர் என்பது தெரிய வந்துள்ளது. கொள்ளை திட்டத்தை ஜெயிலில் இருந்தபடி திட்டமிட்டு வெளியில் வந்தவோடு சதீஷன் என்பவர் கொடுக்கும் தகவலின் அடிப்படையில் கொள்ளையில் ஈடுபட்டு வந்துள்ளனர் என்று போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொள்ளை கும்பலுக்கு நகைக்கடையில் பணியாற்றும் நபர்கள் யாரும் துப்பு கொடுத்தார்களா என்று பணியாளர்களிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நகைக்கடை உரிமையாளர்களிடம் முகமூடி அணிந்து சென்று 3.5 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் கேரளாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.